Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken leg piece fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேரினேஷனுக்காக என்னென்ன நம்ம ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டை வந்து ஆட் பண்றேன். அதோட வந்து chili powder கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெறும் chili powder. இப்போ இதோட சேர்த்து நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். ginger garlic paste நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இதோட தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதோட கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன்ஸ். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்டோட சேர்த்து இந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த லெக் பீஸை வந்து டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கூட இந்த லெக் பீஸ் அப்படியே இது கூட போட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி நீங்கள் குக் பண்ணலாம். அந்த மாதிரி குக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் டேரெக்டாக குக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதனால் ஒரு விசில் போட்டிருக்கேன் குக்கரில். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக போட்டு நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து இந்த இது வந்து குக் ஆகிடும். ஓகே, நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த கடாயில் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை திருப்பி விட்டுடலாம். இதே போல் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும்.
பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இது வந்து ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டதுனால எனக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே டைம் எடுக்கலாம். ஏன்னா இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் காயத்ரி செல்வரசன்.